என்னதான் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? மற்ற பிள்ளைகளோட சேர்றதுனால தான் என் பிள்ளை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல தாங்க நம்ம என்னதான் பாவம் பண்ணாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஒரு நாளும் ப்ளேம் பண்ணுறதில்ல. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிற பிசாசானவன் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டு அவன் கொண்டு வருகிற எல்லா பாவங்களையும் கல்வாரி சிலுவையில் நசுக்கி போட்டார். நம்மை ஒரு நாளும் அவர் விட்டு கொடுக்காத தேவனாயிருக்கிறார். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்மை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அப்போ அவரை துதிக்கும்படியாய், அவரை மகிமைப்படுத்தும்படியாய், அவரோடு கூட உறவாடும்படியாய் தான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அவருக்கென்று தெரிந்து கொண்டார். அப்போ நம்ம அந்த துதியை விட்டுட்டு, அவரோடு கூட உறவாடுவதை விட்டுட்டு நம்ம மற்ற காரியங்களை செய்யும்போது பிசாசானவன் நம்மை ஈஸியாக அட்டாக் பண்ணுறான். அவனுடைய பாவங்களை கொண்டு நம்மை அடிமைப்படுத்துகிறான். அவரை விட்டு நாம் தூர போக போக பிசாசானவனுக்கு நாம் நண்பராய் மாறிவிடுகிறோம். அவன் சொல்வதையெல்லாம் கேட்டு நாம் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு உட்படுகிறோம். அதனால தான் ஆண்டவர் அவனிடத்திலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், அவனை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை நாம் அண்டிக் கொள்ளும் போது அவர் நமக்கு துணையாய் இருந்து எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை விலக்கி பாதுகாப்பாய் நம்மை நடத்தி செல்வார். பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு காண்பித்து நம்மேல் கண்ணை வைத்து அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஸ்தோத்திரம்.